அனுப்புறான். இன்னைக்கும் ஒவ்வொரு குருவாயூர் ஏகாதசி அன்று கேசவனுடைய ஸ்மரணையாக அங்க கொண்டாடப்படுகிறது. நிறைய சங்கீத உற்சவங்கள் இதெல்லாமே நடக்கும். குருவாயூர் கேசவனுடைய அந்த முக்தி தினத்தை இன்னைக்கும் தேவஸ்வம்போடு கொண்டாடிட்டு இருக்கு. அப்போ சாதுக்களுடைய சன்னதியிலேயோ ஈஸ்வரனே வாழ்ந்துருக்கிற சன்னதியிலேயோ இந்த ஜீவராசிக்குத்தான் பக்தி, இந்த ஜீவராசிக்கெல்லாம் பக்தி செய்யறதுக்கு அருகதை இல்லைன்னு ஒரு சூழ்நிலை வரவே வராது. சாதுக்களும் அப்படித்தான் நடமாடுற தெய்வங்களாக இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி நிறைய சாதுக்கள் இருக்காளே, நமக்கு கிடைச்சிருக்காளே, அவ சாதுக்கள்னு நமக்கு தெரியறது. அவளை போய் எல்லாரும் ஆசிரியிப்போம். நம்ம வீட்டில் வேலை செஞ்சிருந்தாலும் சரி, கிச்சனில் வேலை செஞ்சிருந்தாலும் சரி, ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, ஒன்றும் இடத்த மாற்ற வேண்டாம், பேரை மாற்ற வேண்டாம், தோற்றத்தை மாற்ற வேண்டாம். ஹிருதயத்தில் ஒரு சங்கல்பம் பண்ணிக்கோங்க. என்ன சங்கல்பம்னா, கிடைக்க பெரியதான இந்த மனித பிறவி கிடைச்சிருக்கிறதுக்கு ஒரே ஒரு பர்பஸ் தான், கிருஷ்ண சரணாரவிந்தத்தை அடையணும், ஆத்ம சாட்சா்காரத்தை அடையணும், கிருஷ்ண பக்தியை சம்பாதிச்சுக்கணும், கிருஷ்ணனை நேரா பார்க்கணும். இப்படி ஏதோ ஒரு உயர்ந்த லட்சியத்தை வச்சுட்டு இனி நான் அதற்காகத்தான் வாழ போறேன் அப்படின்னு ஹிருதயத்துல தீர்மானிச்சுக்கோங்க. அதற்காகத்தான் வாழ போறேன் அப்படின்னா உடனே வீட்டை விட்டு காட்டுக்கு ஓடணும், குகைக்கு ஓடணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காடு இல்லை, குகை இல்லை. ஆனா இருக்கு, அதெல்லாம் நம்ம போக முடியாது, துரத்தி விட்டுருவான் நம்மளை. மேலும் நமக்கு செருப்பு போடாமலேயே மொட்டை மாடிக்கு போக முடியல. கொஞ்சம் இருட்டுடுத்தானால் நம்மாத்து கொல்லை பக்கம் போக முடியல. நம்ம காட்டில் போய் உட்காந்து தபஸ் பண்ணுவோமா? வேண்டாத்தனெல்லாம் பண்ணக்கூடாது சார். அதான் நம்ம எங்கே இருக்கோமோ, என்ன காரியத்தை பண்ணிட்டு இருக்கோமோ அங்கேயே இருப்போம். அதே காரியத்தை பண்ணிட்டு ஹிருதயத்தில் இப்படி உயர்ந்த ஒரு லட்சியத்தை தீர்மானிச்சுப்போம். எனக்கு கிருஷ்ண பக்தி தான் இனிமே வேணும், போரும் இந்த சம்சார துக்கம், எனக்கு கிருஷ்ண பக்தி தான் வேணும், இனி நான் அதற்காகத்தான் வாழ போறேன் அப்படின்னு ஹிருதயத்துல தீர்மானிச்சுக்கோ. தீர்மானிச்சுட்டு இந்த க்ஷேத்திரம் அந்த க்ஷேத்திரம், இந்த தீர்த்தம் அந்த தீர்த்தம்லாம் ஓடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு க்ஷேத்திரத்தை எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம குருவாயூரை பார்த்துட்டு இருக்கோம். இப்படி ஒரு உயர்ந்த லட்சியத்தை தீர்மானிச்சுட்டு இனி நமக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப் தான், ஆன்மீக வாழ்க்கை தான் முடிவு பண்ணிக்கோங்க. முடிவு பண்ணிட்டு ஓடி குருவாயூருக்கு வாங்க. குருவாயூருக்கோ பிருந்தாவனத்துக்கோ, இந்த 2 க்ஷேத்திரத்துல தான் கிருஷ்ணன் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கான். இந்த க்ஷேத்திரத்துல அந்த கிருஷ்ணனை அணுகிறது ரொம்ப சுலபமா இருக்கணும்னே இருக்கான். அப்படி குருவாயூர் க்ஷேத்திரத்துக்கு ஒரு நாள் வந்து நேரா கண்ணார நெஞ்சார அந்த குருவாயூரப்பனை பார்த்து, கிருஷ்ணா, இதுவரையா நான் லோகத்துல லௌகீகனா வாழ்ந்துட்டேன், பலவிதமான லட்சியங்களை வச்சுட்டு வாழ்ந்துட்டேன், ஒன்ன மறந்துட்டேன், அனாதி ஜென்மா இப்படி ஆயிடுச்சு. ஆனால் இதோ இப்போ உன் முன்னாடி தீர்மானிக்கிறேன், இனிமே இந்த ஜென்மால இந்த சரீரம் அதனுடைய அவசான சுவாசம் சுவாசிச்சு பொணமாகிற பரியந்தம் கிருஷ்ண பக்தி வேணும் அப்படின்னு தான் வாழ போறேன். ஏதோ என்னால் முடிஞ்ச சாதனையை பண்ணிட்டு கிருஷ்ண பக்தி வேணும் தான் வாழ போறேன். அதை எனக்கு நீ கொடுத்தா தான் உண்டு. கிருஷ்ணா, குருவாயூரப்பா, இந்த க்ஷணம் பூர்ணமா என்ன உன்னிடத்துல ஒப்படைக்கிறேன்னு குருவாயூரப்பன்ட்ட சரணாகதி ஆயுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஆற்றுக்கு போங்க. உங்களால் என்ன பண்ண முடியுதோ, என்ன சபகவன் நாமாவோ, நான்யார் விசாரமோ, ரூபத்தியானமோ என்ன பண்ண முடியுதோ அந்த சாதனைகளை பண்ணிட்டு ஜீவிச்சிருங்க. அப்படியே வாழ்ந்துட்டே இருங்க. குருவாயூரப்பனை உங்களை ஏத்துன்ட்டானா, நீங்கள் சரணாகதி பண்ணிட்டே குருவாயூரப்பனை உங்களை ஏத்துன்ட்டானா அப்படிங்கிறது எப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, பலதரப்பட்ட சாதனைகள் பண்ணிட்டு இருக்கிற பூர்ண பிரம்மனிஷ்டாலா இருக்கிற மகான்கள் நம்ம பாரத தேசத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கா. அதில் உங்களுக்குன்னு ஒரு குருநாதனை குருவாயூரப்பன் காட்டி கொடுப்பார். உங்களுக்குன்னு ஒரு குருநாதனை காட்டி கொடுப்பார். அந்த குருநாதனிடத்துல போய் நமஸ்காரம் பண்ணி சரணாகதி ஆகி அவரிடத்துல சமயம் பார்த்து, கீதையில குருவாயூரப்பன் அர்ஜுனன்ட்ட சொல்றான், சமயம் பார்த்து உபதேசத்தை பெற்றுக்கொள் அப்படிங்கிற. அத்தகைய ஞானியை ஆசிரியிச்சு கைங்கரியம் பண்ணி சமயம் பார்த்து நீ உத்தாரணமாகறதுக்கு உண்டான உனக்கான உபாயத்தை தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். அது மாதிரி நமக்குன்னு ஒரு குருநாதனை குருவாயூரப்பன் காட்டி கொடுத்துருவான். அந்த சத்குருநாதர் இடத்துல போய் நமஸ்காரம் பண்ணி கைங்கரியம் பண்ணி என்ன கேட்கணும் அப்படின்னா, எனக்கு வந்து பாகவத தர்மத்தை சொல்லுங்க, எனக்கு கிருஷ்ணனை அடையணும், நான் கேட்ட கிருஷ்ண பக்தர்களுடைய சரித்திரத்துல அந்த பக்தர்களுக்கெல்லாம் எத்தகைய கிருஷ்ண பக்தி இருந்ததோ அது எனக்கு கூட வேணும், நான் கூட கிருஷ்ணனை பார்க்கணும், அதுக்கு எனக்கு பாகவத தர்மத்தை உபதேசம் பண்ணுங்க. பாகவத தர்மம்னா இப்படி ஒரு உயர்ந்த லட்சியத்தை தீர்மானிச்சுண்டு ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்குள்ள நுழைஞ்சவா, அதுலேயும் கிருஷ்ணன் தான் கதின்னு நுழைஞ்சவா, தீர்மானிச்சுண்டவா,
காத்தால எழுந்ததுலேருந்து ஆரம்பிச்சு இரவு தூங்குற பரியந்தம் என்ன பண்ணிட்டு ஜீவிக்கணும் அப்படிங்கிற ஜீவித பத்ததி தான் பாகவத தர்மம்னு பேர். அந்த பாகவத தர்மத்தை உபதேசம் வாங்கி கொண்டு அந்த குருநாதர் சொல்ற பாகவதத்தையே கேட்டுண்டு அவர் சொல்ற பக்த சரித்திரத்தையே கேட்டுண்டு இப்படி குரு சன்னதிலையும் குருவாயூரப்பனுடைய சன்னதிலையும் இப்படியே வாழ்ந்து இருந்தோமானால் சமயத்துல நமக்கு கூட பக்தி ஞான வைராக்கியங்கள் எல்லாம் இதே ஜென்மால அனுபவப்பட்டு ஒரு பிரம்மனிஷ்டர் எப்படி தேகத்தை விடுவாரோ அது போல நாமரும் அந்த நிலையில இருந்து தேகத்தை விட்டு சம்சார துக்கம் தீர்ந்து நாம் அத்தனை பேரும் குருவாயூரப்பன்ட்டேந்து வந்தோம், மறுபடியும் குருவாயூரப்பன்ட்டே போயிடுவோம். அதுக்கு இடையில இந்த உடம்புக்கு 1000 கஷ்டம் துன்பம் 1000 வரலாம். வறுமை, செல்வம், புகழ், இகழ், கேலி, கிண்டல் 1000 வரலாம். அதெல்லாம் கேர் பண்ணாத ஒரு தசை ரொம்ப சீக்கிரம் நாம் அடைஞ்சிருவோம். அது பாகவத தர்மம்ங்கிற கிருஷ்ண உபாசன பத்ததியில அந்த ஜீவித பத்ததியில தான் சாத்தியம். அதுக்குதான் ஒரு குருநாதன் வேணும். எல்லாரும் அப்படி உயர்ந்த லட்சியத்தை தீர்மானம் பண்ணிட்டு அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய மொத்த பொறுப்பும் கிருஷ்ணன் குருவாயூரப்பன் தான். குருவாயூரப்பன்ட்ட சரணாகதியாகி அதுக்கப்புறம் இந்த க்ஷேத்திரம் அந்த க்ஷேத்திரம்னு எந்த க்ஷேத்திரத்துக்கும் அலையாம என்னை குருவாயூரப்பன் காப்பாற்றுவான், அவன் காப்பாத்துனா உண்டு இல்லைனா இல்லை அப்படின்னு ஹிருதயத்துல தீர்மானிச்சுட்டு கற்புடைய ஸ்திரீ போல குருவாயூரப்பனுக்கே சொத்தா அதவா பிருந்தாவனத்தை ஆசிரியச்சிலானால் ராதாகிருஷ்ணனையே சொத்தா ஏத்துண்டு அவர்களுக்கே நம்ம ஆத்துல கைங்கரியம் பண்ணிண்டு பாகவத தர்மத்துல வாழ்ந்துண்டு நமக்கே நமக்கான சாதனையை பண்ணிண்டு அப்படியே வாழ்ந்தோமானால் இனி நமக்கு ஒரு பிறவி இல்லைங்கிற திசையை அடைஞ்சிருவோம்.